ஹை வியர்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஜிட்டல் வயர்லெஸ் மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மைக்கோட நேம் வந்து டிஜிட்டல் வயர்லெஸ் மைக்கு. மாடல் வந்து DWM101. இதுதான் இதோட மாடல் நம்பர். இதோட பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது, இது வந்து ஒர்த்து இல்லையா, இதோட ரேட், இது மாதிரி வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க வேகமாக போய் நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வயர்லெஸ் மைக் வந்து பட்ஜெட்டில் இருக்கும். அதாவது காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 4500லேருந்து 5000க்குள்ளே வரும். ஃப்ளிப்கார்ட், அமேசான், அப்புறம் வந்து இவங்களோட வெப்சைட்லேருந்தே விற்கிறாங்க. ஸோ நம்ம ஆன்லைன் மூலயமா வாங்கிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் சில கடைகளில் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மைக்கோட ரிவ்யூ போடுறேன். இப்போ வாங்க அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுச் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஜிப்பு எல்லாமே மேண்டிட்ரியாக தான் இருக்குது. ஸோ இது எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து வந்து இதில் வந்து ஒரு ரிசீவர், 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருப்பாங்க. அதாவது மைக் வந்து 2 மைக்கில் பேசிக்கலாம். அதாவது கான்வர்சேஷன் பண்ணுறாங்க, 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரினா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து சார்ஜிங் கேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. கேபிள்ஸ் எப்படின்னா C டைப் டு C டைப் கேபிளும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து ஆடியோ டைப் டு C டைப், அதாவது ஆடியோ ஜாக் இருக்கும்ல, அது டு C டைப் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து ஐஃபோன் டைப் டு C டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3லேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேமராவுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், as well as ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2லேயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, ரிசீவரை வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொபைல் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ணுவோம், சில பேர் கேமராவில் யூஸ் பண்ணுறோம். ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறோம்னா மொபைலில் வந்து ஆடியோ டைப் டு C டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் மொபைலே C டைப்னா C டைப் டு C டைப் யூஸ் பண்ணிக்கலாம். 3க்குமே நம்ம தனித்தனியாக சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் போட்டு ஃபுல் சார்ஜ் ஆனதும் அதோட தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த பின்ஸ் வந்து மொத்தம் 6 பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இந்த கேபிள்ஸே வந்து உங்களுக்கு 6 இருக்கும். அதே மாதிரி வந்து ரிசீவ் பண்ணும்போது டிரான்ஸ்மிட்டர் தேவையில்லை. டிரான்ஸ்மிட்டர் நார்மலாக வந்து நம்ம சட்ஸில் பெக் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நம்மளோடையே பின் பண்ணிக்கிட்டால் போதும், அது வந்து எக்யூப்மெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ வந்து அது வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 30 மீட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிலேபிளாக கிடைக்கும். ஸோ அது தவிர நீங்கள் போனீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 இயர்ஃபோன் கொடுத்துருப்பாங்க. இயர்ஃபோன் வந்து 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதிலே வந்து நம்ம நாய்ஸ் ஓடும்போதே நம்ம போட்டு கேட்டுக்கிறதுனா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது, ஆடியோ எப்படி இருக்குது, கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்பயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது தவிர ஒரு வாரண்டி கார்டு, அப்புறம் வந்து மேனுவல் ஒன்று கேட்லாக் கூட கொடுத்துருப்பாங்க. டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ், அதாவது எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க மேஜர் காம்பனன்ட்ஸ். இதை வந்து நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி இது ஒர்த்து இல்லையான்னு என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ரேட்டிங் வந்து 3.5 அவுட் ஆஃப் 5 கொடுப்பேன். ஏன்னா இதை விட கம்மியாக இருக்க மைக்கே வந்து நமக்கு சார்ஜிங், இதில் இருக்க மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, சார்ஜிங் போடுறோம்ல, அது வந்து ஒரே பவுச்சில், அதாவது ஒரே அந்த ஐபேட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரே இதுலேயே கொடுத்துருக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே சேர்த்து சார்ஜ் ஆகுற மாதிரி. இது வந்து ஒரு இதையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃபோனில் இல்லை கேமராவில் கனெக்ட் பண்ணுறம்போது அதை வந்து கேரி பண்ண முடியல சரியாக, வந்து ரொம்ப வந்து இது இல்லை, ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் இருக்குது. அதாவது அதோட வெயிட் வந்து இந்த வயரில் வந்து இதாகிக்கிட்டே இருக்குது. அது எவ்வளோ நேரம் நம்ம டச் பண்ணி யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. அப்புறம் வந்து பட்ஜெட் இவ்வளோ பெருசாக இருக்குது, பட் அதுக்கேற்ற இது இல்லை. இதை விட கம்மியான பட்ஜெட்டில் இருக்க அதர் கம்பெனியே வந்து நிறையா குவாலிட்டியில் போடுறாங்க, சின்ன சின்ன மைக்கே. ஸோ வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து இதோட யூசேஜை பொறுத்து தான்
இதோட ரிவ்யூ இருக்குது. அதனால வந்து இது ஃபஸ்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது, போக போக கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இதோட அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டோம்னா ரேட் வந்து சீப்பாக இருக்குது, பார்க்க ராயல் லுக்காக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. வால்யூம் அவுட், நாய்ஸ் ஃபில்ட்ரு, அதே மாதிரி வந்து இதோட டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர், டபுள் சைடு இருக்க மைக்ஸு, இது ஃபுல்லாமே ரொம்ப ரிலேபிளாக இருக்குது. நம்ம அவுட் சைடு யூஸ் பண்ணும்போது நாய்ஸ் ஃபில்ட்ரேஷன் நல்லா ஒர்க் ஆகுது. அப்புறம் இதில் வந்து என்னென்ன மேஜர் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்கும்னா, இதில் இருக்க ரிசீவரில் தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வால்யூம் கண்ட்ரோல், வால்யூம் வந்து அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது 2மே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து எக்கோ மோட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணணுன்னா நாய்ஸ் ஃபில்ட்ரைசேஷன் கொடுத்துருப்பாங்க. நாய்ஸ் கேன்சலைசேஷன் யூஸ் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ வெளியில் எடுக்கிறோம், அவுட் சைடில் எடுக்கிறோம், இல்லை வண்டி ஓட்டிக்கிட்டே எடுக்கிறோம், பைக்கில் போகும்போது, டூ வீலரில் இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தவிர வேறு என்ன இருக்குன்னா, நாய்ஸ் ஃபில்டருக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டோம்னா இதோட வெயிட், அதாவது நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது சரியாக கேரி பண்ண முடியலை. ரெண்டாவது வந்து தேவையில்லாத எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ஃபில்டர் கொடுத்துருக்கதாகட்டும், அது சரியாக லாக் ஆகாது, வெளியில் போகும்போது பறக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து அதே மாதிரி வந்து நிறையா கேபிள்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையில்லாத ஹெட்ஃபோன்ஸ் வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சார்ஜிங் போடும்போது அந்த பவுச்சில் வச்சே சார்ஜ் போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கும் தனித்தனியாக நீங்கள் ஃபில்டருக்கு அதாவது ரிசீவருக்கு தனியாக சார்ஜ் பண்ணணும், அடுத்த டிரான்ஸ்மிட்டர் தனியாக, 2 டிரான்ஸ்மிட்டர் தனித்தனியாக சார்ஜ் பண்ணணும், அது மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றில் வந்து நம்ம போட மறந்துட்டாலோ அது மாதிரி ஏதாவது மிஸ் ஆகிட்டா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்.